வெல்கம் பேக் டு ரின் கமலும் தமிழும். நான் ரசிகர்கள்ட்ட வரலான் இருக்கேன். கமல், திரு கமல்ஹாசன் அவர்களுடைய திரைப்படங்கள் உங்கள் ரசனையை எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறது நினைக்கிறீங்க? அல்லது உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணிருக்குன்னு யார் நினைக்கிறீங்க? ஒரு படம் பிடித்த ஒரே படம் என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? மலையாள படம் சாணக்கியன்ற ஒரு படம் வந்தது சார். இப்போ நான் வந்து பாஸ்ட் 42 இயர்ஸாக வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். அந்த படத்தில் வந்து யதார்த்தமாக கண்ணாடி போட்ட ஆள் ஒரு ஆள் என்ன பண்ணுவாருங்கிறது அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு சீனில் கண்ணாடி எடுத்து காதை குடைவார் சார். அதை வந்து எவனாலையும் செய்ய முடியாது சார் உலகத்தில். அவ்வளோ பெஸ்ட் ஆக்டர் இன் திஸ் வேர்ல்டு. வேற என்ன கொடுங்க, மற்றவங்கள்ட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தசவதாரம் சார். ஏன்னா மற்ற படங்கள் எல்லா படம் பிடிக்கும், ஆனால் அந்த படம் பிடிக்க காரணம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டு. பேப்பரில் வந்து சொன்னாங்க இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் வந்து தப்பிப்பாரா இல்லையா, கமல் சார் ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. சவுதி அரேபியா, USA, UK இப்போ இடத்துக்கு வந்து 1500 பிரிண்ட் போட்டு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவிலே வந்து அதிகமான வசூலான படம் வந்து தசவதாரம் தான் இன்றைக்கி அப்டேட் வரைக்கும். இது திருமணநாயகர் மகள் என்ன எப்படி பேசப்படுதோ அதே மாதிரி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசப்படக்கூடிய வந்து தசவதாரம் தான். இது எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன படம்? எனக்கு வந்து மனசளவில் ரொம்ப பாதித்த படம் எதுனா மகாநதி தான். ஏன்னா நான் சகலகலா வல்லவன்லேருந்து ஓப்பனிங் ஷோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிருக்கோம் தலைவர் படத்தை. ரொம்ப மனசளவில் பாதித்த வந்து மகாநதி. அன்றைக்கி ஓப்பனிங் ஷோவில் எப்போயுமே கமல் படம்னா ஒரு பயங்கர அலப்பறையாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி தேட்டரே அழுதோம். தேட்டரில் படம் பார்க்க எல்லோரும் அழுதோம். ரொம்ப பாதித்தது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பாதித்த படம்னா அது மகாநதி ஒன்று தான். இதான் ஜென்யூனாக சொல்கிறார், ஒரிஜினலாக மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறார். வேறு எங்களை பாதிக்க போகிற படம் உன்னை போல் ஒருவன், அடுத்த கமல்ஹாசன் படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். கண்டிப்பாக தலைவர் செய்வாப்புல நம்பிக்கையோடு இருக்கும். ரசிகர் ஒருவர் சொன்னது போலவே அவரிடமிருந்து தொடர்ந்து ரசிகர்களும் பொதுமக்களும் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அலசலோடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொல்கிறார்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் பேசியவர்கள் எனக்கு இல்லாத திறமைகளை கூட எடுத்து நான் இனி செய்ய வேண்டிய ஒரு காரியமாக ஒரு அட்டவணையாக போட்டு கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எஸ் ராமகிருஷ்ணன்லாம் அவர் சொன்ன மாதிரி மேடையில் தான் என்னோட பழகியிருக்காரு. பழக பழக நான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அட்டை மாதிரி நான் ஒட்டிக்கொள்வேன், உறிஞ்சிக்கொள்வேன். நான் இந்த கூட்டத்துடன் சேர வேண்டும் என்ற ஆசையிலே வளர்ந்தவன் நான். இவர்களெல்லாம் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு பேராசையில் வளர்ந்தவன் நான். இன்று அந்த மதுரையில் அந்த மண்டபத்தில் மருதநாயகம் கடைசியாக சிம்மாசனம் மீட்டு அமர்ந்திருந்த அந்த ஒரு அரங்கில் எனக்கு ஒரு பாராட்டு விழா என்னும் பொழுது எனக்கு மறுஜன்மத்திலாம் நம்பிக்கை கிடையாது. நான் தான் அங்கே யூசுப் கானை உட்காந்துக்கிட்டு இதை கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த மேடையில் என்னை பற்றி பேசியவர்களே என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள். மனுஷபுத்திரன் அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகட்டும், என்னுடன் எழுதிய ஈராமுருகன் அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகட்டும், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஈராமுருகனை பற்றி எனக்கு சொல்லி பிரமாதமாக எழுத்தாளன் என்று எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நாங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் சுஜாதா அவர்கள். ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி பல முறை எனக்கு ஞானசம்பந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய நினைவாற்றலை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஞானசம்பந்தம் அவர்கள். சில பாடல்கள் மனதில் நிற்பதில்லை, சில பதிவுகள் ஆவதே இல்லை. அதற்கு காரணம் சொல்லும் விதம். ஞானசம்பந்தம் அவர்கள் நல்ல ஆசான், போர் அடிக்காமல் சொல்லக்கூடியவர் அவர். அதனால தான் என் மனதில் பதிந்திருக்கிறது. அப்படியெல்லாம் அபார ஞாபக சக்தி எனக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சிவாஜி சார், மேஜர் சுந்தரராஜன் இவர்களுக்கும் கூட அதே ஆற்றல் இருந்ததை நான் கண்ணால் பார்த்து வியந்து அதுபோல் நாம் ஆக வேண்டும் என்று ஒத்திகை செய்து ஆகியிருக்கிறேன். ஏன் இந்த விழாவில் சம்பந்தப்படாதவர், ஏனால் எனக்கு வேண்டிய நண்பர் சிவகுமார் அவர்கள் கம்பராமாயணத்தை தட்டி விடுற வேகத்தை பாருங்கள். நினைவாற்றல் இருந்தால்தான் இந்த தொழிலையே வர முடியும். அதில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒருவன் நான். இதுவும் அவையடக்கம் அல்ல, நிலை உணர்ந்த சொற்கள் இவையெல்லாம். பிரளயன் அவர்களெல்லாம் ஒரு வீதி நாடகம் போட்டு இத்தனை வயதாக நீங்கள் பார்த்தீங்க. பிரளயன் என்ற முகம் 19 வயசு பையன் இல்லை. ஆனால் அவர் அப்போவே இந்த மாதிரி வந்திருந்தார்னா இன்னும் சினிமாவில் பிரகாசித்து இருக்கலாம். நல்ல சிந்தனையாளர். எனக்கு உதவியாளர்னு அவர் சொல்லிக்கிட்டா கூட அவர் தனித்திறமை உள்ளவர். அந்த மாதிரி பல பேர், நான் யாரையும் சேரன் அவர்கள் எனக்கு உதவியாளராக அப்படிலாம் அவங்க இருந்தாங்க. என்னை அப்படிலாம் உற்று யாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்காமல் தான் அப்படிலாம் இருந்தேன். அவர் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இந்த குறையை ஏற்கனவே எனக்கு லக்ஷ்மிலாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் பத்திரிகையாளர்களே சில பேர் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன். குட் மார்னிங் சொல்லுவாங்க, தலையை கூட எனக்கு என்னமோ கையை எடுத்து குட் மார்னிங் சொல்லிட்டதாக ஒரு கற்பனை மனதுக்குள்ளே.
தலை இவ்வளோதான் ஆடும் அப்படின்னுவேன். நான் எல்லாம் இப்படி பண்ணிட்டதாகவும் எனக்கு தோணும். அது என்னுடைய ஒரு, அதாவது கெட்டிக்காரர் அஷ்டாவதானின்னு சொல்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு நிரூபணமே இது. ஏன்னால் இப்படி ஒரு பிரஜையற்ற ஒரு ஜென்மமாக இருந்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் நம்ம சேரன் அவர்கள் சொன்னது. கார்லேருந்து இறங்கும்போது அவர் சொன்ன மாதிரி மூடெல்லாம் இல்லை, பதட்டம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று எத்தனை ஒத்திகை செய்தாலும் தடுமாற்றம் வரக்கூடிய ஒரு கூடம் எங்கள் கலைக்கூடம். கொஞ்சம் முன்னேற்பாடுகள் இல்லாமல் தவறுகள் நிகழக்கூடிய ஒரு இது. கேமரா இங்கே இருக்குது, அது எங்கேயோ தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தைரியமாக சில பிசகுகளை செய்வோம். அது பூதாகாரமாக பிற்பாடு திரையில் தெரியும். இந்த பதட்டம், அதை ஒவ்வொரு படிப்படியாக லேர்னிங் கர்வ் என்பார்களே, அந்த லேர்னிங் கர்வ் என்னை பொறுத்தவரை ஒரு பிரம்மாண்டமான வட்டம். அது எங்கே கனெக்ட் ஆகிடுமோ அந்த வட்டம்ங்கிற ஒரு பயமே கூட எனக்கு உண்டு. அந்த லேர்னிங் கர்வு மூலமாகத்தான் இன்று பாலபாட நிலையை கடந்து இங்கே வந்திருக்கிறேன். இதில் வந்த இயக்குனர் ஒருவர் நான் ஃபஸ்ட் ஷேல தான் பார்ப்பேன்னு அவர் சொன்னதும் என் ரசிகர்கள் அவர்களை ஆமோதித்து அவர் என்னெல்லாம் அவர் தலைவர் என்று சொல்லவே வேண்டாம். எனக்கு ஆல்பர்ட் காமுவின் சில வரிகள் தான் ஞாபகம் வருகிறது. டு நாட் ஃபாலோ மீ, ஐ மே நாட் பி ஏபிள் டு லீட் யூ. டு நாட் லீட் மீ, ஐ மே நாட் பி ஏபிள் டு ஃபாலோ யூ. Walk with me, be my friend, we might reach the destination together. இந்த கடைசி வரிகள்லாம் நான் சேர்த்தது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய அனுபவமே. இதில் வந்தவங்க எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக குறிப்பிடலைங்கிறதுனால நான் அவர்களை கவனிக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்க வேண்டாம். இதில் பேசின சாடி அவர்கள் என்னுடைய பாடலை பற்றி திடீரென்று சொன்னார்கள். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. வீக்கஸ்ட் சிங்கர் நான் தான். என்னுடைய நண்பர்கள் பல பேர் என்னை விட பிரமாதமாக பாடுவாங்க. உலகத்திற்கே தெரியாமல் சில அற்புதமான திறமையாளர்கள் காணாமலே போய் வேறு தொழிலுக்கே போன சோகத்தையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பதட்டம் இல்லாமல் எனக்கு நீங்கள் கொடுக்கும் கரகோஷங்களை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் இது எனக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமாகவும் என் தகுதிக்கு மீறிய மதிப்பெண்களாகவும் நான் நினைக்கிறேன். என்னுடைய தமிழ் மார்க்கை பார்த்த என்னுடைய தமிழ் ஆசிரியர், என் படிப்பு சரியாக வரலையேன்னு பார்த்து கவலைப்பட்ட என் தாயார், என் தகப்பனார், தமிழ் பற்று அதிகம் உள்ள என் தகப்பனார், அவங்ககிட்டலாம் உட்கார வச்சு இதை பாருங்கள், என்னை பற்றி இவ்வளோ சந்தேகப்பட்டீங்களே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கணும் போல் இருக்கு. ஆனால் அவர்கள் சார்பில் இதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அவர்களுக்கு இருந்த கவலை தான் எனக்கு தொற்றிக்கொண்டது. அதனால் தான் நான் இவர்களை போன்றவர்களிடம் ஒட்டி கொண்டு கற்றுக்கொண்டேன். இதுதான் நிஜம். கமலும் தமிழும் என்றும் ஒன்றாயிருக்கும். கமல் இருக்கும் வரை, கமலுக்கு பிறகும் தமிழ் வாழும், தமிழர் வாழ்வர். வணக்கம். 50 ஆண்டுகள் கழிந்தும் இன்று